தமிழ் திரையுலகினுடைய முக்கிய நடிகராக இருந்த விஜய் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அரசியல் கட்சியினுடைய தலைவரும் கூட. சமீப காலமாக இவர் குறித்த செய்திகளானது மிகப்பெரிய சலசலப்புகளை எல்லாம் ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னே சொல்லணும். அதாவது இவருடைய அந்த தலைப்பு செய்திகளில் ஒன்றாக இருக்கக்கூடியது அப்படின்னா விஜய் சாருடைய விவாகரத்து தாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் தற்போது இவர் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறாரு. இவருடைய பதவியேற்பு விழாவுக்கு வந்திருந்த முக்கியமான நடிகை ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சங்கீதா ஏன் வரல அப்படின்ற ஒரு கேள்வியும் இருந்தது. இது குறித்து சங்கீதாவினுடைய தந்தையான ஸ்வர்ணலிங்கம் சார் பார்த்தீங்கன்னா இப்போது விஜயை மீட் பண்ணுறதுக்காக சென்னை வந்திருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இவர் சங்கீதா ஏன் வரல அப்படின்றதுக்கான காரணத்தை கொடுக்க இருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தன்னுடைய மருமகனான விஜய் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையிலும் தான் அவர் வந்திருக்காரு. ஸோ அவருடைய வாழ்த்துக்களையும் பகிர்ந்துட்டு அவருடைய குடும்ப வாழ்க்கையை பற்றியும் பேச போகிறாரு அப்படின்ற ஒரு சில தகவல்கள் இப்போ இணையதளத்தில் ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்குன்னு சொல்லணும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ விஜயும் சங்கீதாவும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பொதுவாக ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையிலையுமே பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். அதில் முதல்வர் அப்படின்றதெல்லாம் ஒரு பாரபட்சம் கிடையவே கிடையாதுங்க. எல்லாருக்குமே இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அப்படின்னாலே அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ அப்படி தான் சங்கீதா அவர்களும் விஜய் சார் மேலே ஒரு சில அவதூறுகளை சொல்லிகிட்ருக்காங்க. அது உண்மையாக பொய்யா அப்படின்றதே இன்னும் யாருக்கும் தெளிவாக தெரியல. இருந்தாலும் அவங்களுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ஒரு தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க குறிப்பிட்டுருக்காங்க. விஜய் சாரும் பார்த்திங்கன்னா அதை ஏற்க மறுத்துட்ருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே எந்த விதமான தொடர்புலையும் அதாவது விஜய் சாரும் சரி அவங்களுடைய மாமனாரும் சரி இருந்தது இல்லை. சொர்ணலிங்கம் சார் பார்த்திங்கன்னா லண்டனில் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், அது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலுமே கூட அவர் சங்கீதாவுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, ஒரு புயல் வீசியிருக்கு அப்படின்றத அவர் விரும்பலை. ஸோ அடிக்கடி சங்கீதா கட்டி சொல்லிகிட்டே இருந்திருப்பாராம், இந்த மாதிரி ஒரு குடும்ப பெண் விவாகரத்து பண்ணுறது அந்தளவுக்கு நல்லது கிடையாது, இது குடும்பத்துக்கு அந்தளவுக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி நிறைய அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காரு. இருந்தாலுமே சங்கீதா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது என்னுடைய ப்ரைவசி, நீங்கள் சொல்கிற விஷயங்களை எதையுமே என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்திருக்காங்க. அதனால் அவராலையும் ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிருக்கு. ஸோ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களையும் அவர் ஒரு சில நேரத்தில் கன்சிடர் பண்ணுற மாதிரிலாம் இருந்திருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காருன்னா, ரொம்ப வருஷமாகவே விஜய் கூட அவர் பேச்சுவார்த்தையை வச்சுக்கல. இப்போது புதுசாக முதல்வராக பதவியேற்றதுக்கு அப்புறமா, ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நான் சட்டசபையில் ஒரு சிலர் பதவி ஏற்றுட்டாங்க அப்படின்னா அது சாதாரண விஷயமா நினைக்கிறாங்க. அதெல்லாம் அவ்வளோ சாதாரணம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை சமாளிக்கணும். ஒரு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த மூலையில் ஒரு பிரச்சனை நடந்தாலும் அது கண்டிப்பாக அவருடைய கண்காணிப்பில் இருக்கணும். அது அவருக்கு தெரிய வரணும். அதுக்கு அவர் சொல்யூஷன் கொடுக்கணும். ஸோ அந்த இடத்துல நிறைய ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஸோ நிறைய ப்ரெஷர் இருக்குது, நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது, நிறைய வேலைகள் இருக்குது. அதாவது அந்த அந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவருடைய குடும்ப விஷயமாக இப்போ கொஞ்சம் நேரம் ஒதுக்குற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு. ஏன்னா என்ன தான் மிகப்பெரிய உயரத்துக்கு போனாலும் குடும்பம் தாங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஸோ நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் இவர் உழைக்கணும், உதவி பண்ணணும், நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு இவர் வந்திருந்தாலுமே கூட எல்லாருமே இந்த நாட்டு மக்களும் விருப்பப்படுறது அதுதான். விஜய் சார் இதை கண்டிப்பாக யோசிக்கணும். எல்லா மக்களுமே கண்டிப்பாக அண்ணாவும் அண்ணியும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க. இந்த நாட்டு மக்களில் பெரும்பாலும் இருக்கக்கூடிய தாய்மார்கள்லாம் கூட தன்னுடைய மகன் இப்படி அவருடைய குடும்ப வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்கிறது விரும்பலை. அவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும், குடும்பத்தோட தன்னுடைய மனைவியோட மகனோட மகளோட ஒன்று சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. இவருடைய ரசிகர்களும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இதை தான் விரும்பிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் சார் இது பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்காமல் இருக்கார். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆனால் சொர்ணலிங்கம் சார் வரது எதுக்காக அப்படின்னா, கண்டிப்பாக விஜய்கிட்ட குடும்ப விஷயத்தை பேசி எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்றது தான் அவருடைய டார்கெட்டாக இருக்குது. ஸோ அதுக்காகவே அவர் லண்டன்லேருந்து வர இது ஒரு விஷயத்தை நல்லபடியாக முடிக்காமல் மீண்டும் நான் லண்டன் போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரியும் அவர் ஒரு சில தகவல்களை வெளியிட்டிருக்காரு. ஸோ பார்க்கலாம் விஜய் சார் உங்களுடைய மாமனாரை சந்திக்கிறதுக்கு அவருக்கு நேரம் கொடுக்க போகிறாரா அப்படின்றத. ஏன்னா எல்லாருக்குமே குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா டோட்டலாகவே எல்லாம் அப்செட் ஆகிற மாதிரி ஆகிடும். விவாகரத்து எப்போ சங்கீதா அவங்க கேட்டாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 25 1999 ஆண்டு திருமணம் அவங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சஞ்சய் ஷாஷா அப்படின்னு 2 மகன்கள் இருக்காங்க. 2021 ஆண்டு வரைக்கும் ஒரே குடும்பமாக ஒன்றா இருந்தவங்க. அதுக்கு பிறகு ஒன்றாக எங்கேயுமே வெளியிலே போகலை.
சங்கீதாவும் பார்த்திங்கன்னா லண்டனில் சென்று செட்டில் ஆகிட்டாங்க. இவங்களுடைய பிள்ளைகள் ஜேஷனும் ஷாஷாவும் கூட வெளிநாட்டில் தான் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கிடையில் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்து அரசியல் தலைவரானார். இந்த நிலையில் தற்போது திடீர்னு சங்கீதா தன்னுடைய கணவர்கிட்ட இருந்து விவாகரத்து வேணும் அப்படின்ற ஒரு விவாகரத்து மனு தாக்கலும் வந்து செய்திருந்தார். அதாவது சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் திருமணம் நடந்ததப்போ வந்து பார்த்திங்கன்னா பதிவு திருமணமே வந்து நடந்திருக்கு. இந்த நிலையில் 1999 வந்து ஆகஸ்ட் 25ஆம் தேதி சென்னையில் திருமணம் வந்து நடந்திருக்கு. இந்த திருமணத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு சங்கீதா வந்து கோரிக்கை வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி விஜய் ஒரு நடிகையோட திருமணத்தை மீறிய உறவில் இருக்கிறது தனக்கு தெரிய வந்ததாகவும் அதுதான் எனக்கு வந்து மன வேதனையை வந்து அளித்ததாகவும் வந்து அவர் வந்து குறிப்பிட்டிருந்தார். விஜய் பார்த்திங்கன்னா தன்னை உணர்ச்சி ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அதிகமாக வந்து புறக்கணிக்க தொடங்கினார். ஸோ தாம்பத்திய உறவில் இருந்து அவர் விலகி சமூக மற்றும் தொழில் வாழ்க்கையில் வந்து தவிர்த்து தன்னிட்ட இருந்து பிரிஞ்சு போனார் அப்படின்னும் அவர் வந்து குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வந்து மன ரீதியாக அவர் வந்து விலகியே இருந்தார். நிறைய வார்த்தைகளால் அவமதித்தார். என்னை வந்து கைவிடப்படக்கூடிய நிலைக்கு கூட வந்து அவர் வந்து தள்ளிட்டார் அப்படின்னு குற்றங்கள்லாம் சாட்டியிருந்தார். ஸோ இதனால் ஒரே வீட்டில் நாங்கள் இருந்திருந்தாலுமே கூட தனித்தனியாக தான் வாழ வேண்டிய சூழ்நிலை அங்கே இருந்துச்சு அப்படின்னும் இதன் மூலமாக நாங்கள் எப்போதும் போல் தனியாகவே இருந்துடுறோம் அப்படின்னு விவாகரத்து கோரி அவர் வந்து ஒரு பெரும் புயலையை வந்து கிளப்பி விட்டார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சங்கீதாவுடைய தந்தை சொர்ணலிங்கம் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தொழிலதிபருங்க. லண்டனில் பார்த்தீங்கன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா 500 கோடி அளவுக்கு சொத்து மதிப்பு இருக்குது. இவ்வளோ சொத்து மதிப்போடு இருந்தாலுமே கூட தன்னுடைய மகளுடைய வாழ்க்கை இப்படி போயிடுச்சு அப்படின்னு அவர் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காருங்க. ஸோ லண்டனில் விஜய் திருமணம் பண்ணும் போதெல்லாம் இருந்திருக்காரு. விஜயை திருமணம் செய்து கொண்டதுக்கு அப்புறமா தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ இதை எடுத்து சென்னையில் விஜயோடு வந்து வசிச்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ இதில் நமக்கு நல்லா தெரியுது சங்கீதா வந்து சாதாரண ஆள்லாம் கிடையாதுங்க. பெரிய தொழிலதிபர் குடும்பத்தை சார்ந்தவங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். அதாவது இவங்க பேரில் மட்டும் சுமார் 400 கோடி அளவுக்கு சொத்து இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. சங்கீதாவும் சரி அவங்களுடைய பிள்ளைங்களும் சரி விஜயை விட்டு பிரிந்த அப்புறமும் கூட அவங்க வந்து லண்டனில் தான் வந்து வசிச்சிட்ருக்காங்க. சங்கீதா லண்டன்லேயே பல கோடி மதிப்பிலான நிலம் வீடு இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னும் அவங்களுடைய பிஸ்னஸ் அவங்க தொடர்ந்து பார்த்துட்ருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இப்போது சங்கீதாவுடைய அப்பா பார்த்திங்கன்னா சென்னை வந்திருக்காரு. தன்னுடைய மகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிடக்கூடாது, விவாகரத்தெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி விஜய் சார்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து வந்திருக்காரு. ஸோ என்ன அவர் பேச போகிறாரு, விஜய் சார் அதுக்கு என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்றது எல்லாமே வந்து மிகப்பெரிய கொஷின் மார்க் தாங்க. இதுக்கான விடையை வந்து நம்ம கொஞ்ச நாள் பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். ஸோ இவங்க வந்து மீட்டிங்க்கு அப்புறமா என்ன பேச போகிறாங்க அப்படின்றத கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி விஜய் சாரும் சங்கீதா மேமும் ஒன்றும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. முதல்வர் வந்து எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அதே மாதிரி தாங்க தமிழ்நாட்டு மக்களும் வந்து முதல்வருக்கு வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னு தான் விருப்பப்படுறாங்க. சங்கீதா மேமுமே கூட கொஞ்சம் மனசு மாறலாம், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நல்லது நடக்கும். விஜய் சார் வந்து அவங்களுடைய குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்குது. அந்த ஆசையை வந்து எவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ அதுக்கான ஒரு முயற்சியாக தான் இப்போ சொர்ணலிங்கம் சார் வந்து லண்டன்லேருந்து சென்னை வந்திருக்காரு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.